இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். ஏனெனில் ஓர் குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அதோடு கூட கிறிஸ்து பிறப்பு திருநாளின் வாழ்த்தையும் ஆசியையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். இயேசு பாலன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். இதோ உங்களுக்காகத்தான் பிறந்திருக்கிறார் இந்த நன்னாளிலே இயேசு பாலன். இந்த இயேசு பாலன் உங்களிடம் இன்றைக்கு கூற விரும்பும் வாக்கு என்னவென்றால், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாராம், எந்த நிலையிலும் உங்களை தள்ளிட மாட்டாராம். உலகமே உங்களை வெறுத்தாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாராம் நம் இயேசு பாலன். தாய் தந்தை கூட உங்களை மறந்தாலும் உங்களை மறக்கவே மாட்டாராம் பிறந்திருக்கும் இயேசு பாலன். மற்றும் ஒருமுறை அறுதியிட்டு கூறுகிறேன், இயேசு பாலன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை போற்றி துதியுங்கள், வணங்கி ஜெபியுங்கள். மனதார இயேசு பாலனுக்கு நன்றி செலுத்துங்கள். கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் மீன்ஸ் செலிப்ரேஷன். above all Christmas, it needs adoration. ஆமாம் நண்பர்களே, கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆனால் அதைவிட இயேசு பாலனை உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் சொந்தமாக்கிக் கொண்டு ஜெபித்தீர்கள் என்றால், துதித்தீர்கள் என்றால், அவர் என்னென்ன உங்களுக்கு செய்வார் தெரியுமா? உங்களை இயேசு பாலன் கை கொண்டு தூக்குவாராம். எந்த கூட்டம் உங்களை பார்த்து, அட இவங்க வேஸ்ட், இவளெல்லாம் யூஸ்லெஸ், எதுவுமே இல்லை, அப்படியெல்லாம் பேசினார்களோ, அவர்கள் எல்லோர் முன்னிலையிலும் உங்களை உயர்த்தி வைப்பார் இயேசு பாலன். ஆம் நண்பர்களே, விசுவாசியுங்கள். இதையே வசனமும் கூறுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் உயர்த்துவேன் என்பதாய். கிறிஸ்மஸ் ஆர்ப்பாட்டங்கள், கொண்டாட்டங்கள், இதைவிட கிறிஸ்துவின் ஆராதனை மிகவும் அவசியமானது. நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த மனிதரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் இயேசு பாலனுக்கு லேசான காரியம் நண்பர்களே. இதை நம்புங்கள். இயேசு உங்களை உயர்த்தி வைப்பார். அவர் உங்களை உயர்த்தி விட்டார் என்றால் அதன் பின்பாக யாராலும் உங்களை கீழே இறக்க முடியாது. இன்றைய வசனத்தை கேளுங்களேன். ஏனெனில் ஓர் குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். ஆம், விசுவாசியுங்கள். இயேசு பாலன் இனிவரும் நாட்களில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் செய்ய போகும் உபகாரங்களை பார்க்கிறவர்கள் பேச்சு இல்லாமல் அசந்து போவார்கள். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் சின்ன இயேசு பாலனிடம் ஜெபியுங்கள். தனியாகவோ குடும்பமாகவோ ஆராதியுங்கள். உங்கள் ஆசிர்வாதங்களை இயேசு பாலனிடம் இருந்து சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். பிரமிக்கத்தக்க காரியங்களை உங்களுக்கென அவர் செய்வதை பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களுக்காக பிறந்த தேவ குழந்தையே, ஆட்சி பொறுப்பு உம் தோள்மேல் இருப்பதை அறிந்து அறிக்கையிட்டு துதிக்கின்றோம். தேவ ஒளியும் சமாதானமும் பாதுகாப்பும் எங்கள் வாழ்வில் இருக்கட்டும். உடல் நோய்களை அகற்றி நல் சுகத்தை எங்களுக்கு கட்டளையிடும். எங்கள் மனதின் ஆசைகளை, விருப்பங்களை, எண்ணங்களை, ஏக்கங்களை பிறந்திருக்கும் இயேசுபாலன் எங்களுக்கு அருளிச் செய்து ஆசி வழங்குவீராக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள
ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.